வருஷ கணக்குல காத்திருந்து புள்ளைய கொடுத்து அந்த பிள்ளைக்கு வாப்பான்ற அந்த பாசத்தை காட்டுறதுக்கு கிடைக்கல. ஒரு கட்டளை வருது, அந்த கட்டளையை நிறைவேற்றாங்க. நீண்ட காலத்துக்கு பின்னால் இன்னொரு கட்டளை வருது, என்னது? மகன் அறுத்துரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி மகனை பலியிட்டுரு என்ற ஒரு கட்டளை வருது. அதே போன்று பாருங்க, அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால இன்னொரு சோதனையை போடுகிறான். என்னது? இதெல்லாம் முடிஞ்சுதா? பின்னர் ஒரு சோதனை போடுறான். சுருக்கமா சொல்றேன், என்ன வெயில் அடிக்குது, உங்களுக்கும் ஒரு பொறுமையில ஒரு உச்சகட்டம் வேணுமா இல்லையா? அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அடுத்ததா போடக்கூடிய கட்டளை என்னது? மனைவியை விட்டுட்டு வந்துட்டாரா, பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டாரா? சில காலங்களுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா இன்னொரு கட்டளையை போடுறான். என்னது? கனவின் மூலமாக மகனை அறுத்து பலியிட வேண்டும். வருஷ கணக்குல காத்திருந்து பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளைக்கு வாப்பான்ற அந்த பாசத்தை காட்டுறதுக்கு கிடைக்கல. ஒரு கட்டளை வருது, அந்த கட்டளையை நிறைவேற்றாங்க. நீண்ட காலத்துக்கு பின்னால் இன்னொரு கட்டளை வருது, என்னது? மகன் அறுத்துரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி மகனை பலியிட்டுரு என்ற ஒரு கட்டளை வருது. பாப்பா போறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க, போயிட்டு மகன் கிட்ட கேட்கிறாங்களே. கேட்கறதுக்கு முதல் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய 37வது அத்தியாயத்தில் 101, 102வது வசனத்தை படிச்சு பாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வாப்பா போயிட்டு கேட்கறதுக்கு முதல் மகனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபபஷர்னாஹு பி உலாமின் ஹலீம். இப்ராஹிமுக்கு அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மகனை கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வாப்பா கிட்ட சகிப்புத்தன்மை, பொறுமை இருந்துச்சு, உம்மா கிட்ட இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சி போற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, மகனை பத்தி சொல்றான். ஃபபஷர்னாஹு பி உலாமின் ஹலீம். அவருக்கு சகிப்புத்தன்மையுடைய ஒரு மகனை கொண்டு நன்மாராயம் கூறினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப வாப்பா போறாரு, போயிட்டு மகன் கிட்ட கேட்கிறாரு பாருங்க எப்படின்னு. அந்த கேட்கக்கூடியதில் பாருங்க ஒரு படிப்பினை இருக்கின்றது. ஒரு வாப்பா மகன் கிட்ட பேசுற பேச்சு, நானா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் யோசிக்க வேண்டும். எங்கட பிள்ளைகளோடு, அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம், மகனே மகளே இப்படி பேசுறோமா? சில பேர் பேசலாம், அதிகமா எடுத்து பாருங்க, டேய் வாடா போடா இப்படி பேசக்கூடியதை பாக்குறோமே. அப்ப எப்படி புள்ள வாப்பட பேச்சுக்கு கட்டுப்படுவான்? எப்படி புள்ள உம்மான பேச்சுக்கு கட்டுப்படும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அழகான படிப்பினை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று. போயிட்டு மகன் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க. யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்னுர் மாதா தரா. மகனே, என் அருமை மகனே, உன்னை அரித்து பலியிடுவதற்காக அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கிறான். உன்னுடைய அபிப்பிராயம், உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய விருப்பம் என்ன என்று மகன் கிட்ட வாப்பா கிட்ட கேட்கிறார். எப்படியாப்பட்ட வாப்பாவா இருக்கணும்? மகன் பதில பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றானே, சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மகனை கொடுத்தோம் என்று. அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தமும் அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. வாப்பா கேட்ட உடனே மகன் சொல்றாரு, காலையா அபத்தி. அவர் சொல்றாரு, தங்கையே, அஃபல் மா தூமர் சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தந்தையே, உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்க செஞ்சிருங்க, நிறைவேற்றிடுங்க. சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மா சாபிரீன். அல்லாஹ் தஆலா இறைவன் நாடினால் என்னை ஒரு பொறுமையாளனாக நீங்க காண்பீங்க. மகன் சொல்றாரு. அந்த இடத்துலயும் பொறுமை. பாப்பா கிட்ட பொறுமை இருந்துச்சு, உம்மா கிட்ட பொறுமை இருந்துச்சு, மகன் கிட்ட பொறுமை இருந்துச்சு. இந்த நாளில் எங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அழகான படிப்பினை என்னது? அவருடைய தியாகமும் படிப்பினை தான். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தியாகம்தான். அவருடைய கொள்கை உறுதி எங்களுக்கு ஒரு படிப்பினை தான். ஆனால் இது ஒரு படிப்பினையா இல்லையா? இஸ்லாமிய குடும்பங்கள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினால், அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த சமூகம் எவ்வளவு ஒரு பசுங்கான ஒரு அழகான சமூகமாக மாறும். இன்றைக்கு சகிப்புத்தன்மை இல்லாத நாள் எத்தனை குடும்பங்களில் பிளவுகள், எத்தனை கணவன் மனைவி கிடையில பிளவுகள், எத்தனை நான தம்பி கிடையில பிளவுகள், எத்தனை தாத்தா தங்கச்சி சகோதரி கிடையில பிளவுகள் வருதா இல்லையா? ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை, பொறுமை என்பது இல்லை. இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். யாரிடத்தில் இந்த சகிப்பு பொறுமை இருக்கின்றதோ அவர்களோடு அல்லாஹ் இருப்பதாக சொல்கிறான்.
எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நாளில், அவர்களுடைய குடும்பங்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நாளில் இதையும் எங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை அணுகக்கூடிய, இறைவன் விரும்பக்கூடிய மாதிரி எங்களுடைய இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்.